வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜம்ரி வினோத் மற்றும் ஏரா FM அறிவிப்பாளர்கள் மீதான விசாரணை அறிக்கைகள் இன்னமும் சட்டத்துறை அலுவலகம் பரிசீலனை, IGP கூறுகிறார். தைப்பூச காவடியாட்டம் குறித்து இந்துக்களை புண்படுத்தும் வகையில் கேலி செய்து காணொளி வெளியிட்டது மற்றும் காவடியாட்டம் குறித்து தவறாக வியாக்கியானம் செய்தது தொடர்பில் ஏரா FM வானொலி அறிவிப்பாளர்கள் மற்றும் ஜம்ரி வினோத் காளிமுத்து ஆகியோருக்கு எதிரான போலீஸ் விசாரணை அறிக்கைகள் இன்னமும் சட்டத்துறை அலுவலகத்தின் பரிசீலனையில் உள்ளதாக போலீஸ் படை தலைவர் தாம்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். ஜம்ரி வினோத் காளிமுத்து மற்றும் ஏரா FM வானொலி அறிவிப்பாளர்களுக்கு எதிராக நாடு தழுவிய நிலையில் நூற்றுக்கணக்கான போலீஸ் புகார் செய்யப்பட்டும் அவர்களுக்கு எதிராக இன்னமும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு எதிராக போலீசார் நடத்திய விசாரணை என்னவானது என்பது குறித்து பலர் கேள்வி எழுப்பிய வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இது குறித்து IGPயிடம் தொடர்பு கொண்டு விவரம் கேட்டபோது அந்த விசாரணை அறிக்கைகள் இன்னமும் சட்டத்துறை அலுவலகத்தின் மேற்பார்வையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தைப்பூச காவடியாட்டம் என்ற பெயரில் இந்துக்கள் மதுபோதையில் தள்ளாடுகின்றனர் என்று குற்றச்சாட்டியிருந்த சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத்திற்கு எதிராக நாடு தழுவிய நிலையில் கிட்டத்தட்ட 900 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டிருந்ததை போலீஸ் துறை உறுதிப்படுத்தியிருந்தது. கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் இடம் மாற்றத்திற்கு கோவில் நிர்வாகத்திற்கு அரசாங்கம் 20 லட்சம் ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்கியுள்ளதாக சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஃபிர்டவுஸ் வாங் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் ஃபிர்டவுஸ் வாங் தனது முகநூலில் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா வன்மையாக மறுத்துள்ளார். ஃபிர்டவுஸ் வாங்கின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்பதுடன் அடிப்படையற்றது என்று அமைச்சர் டாக்டர் ஜலேஹா குறிப்பிட்டுள்ளார். ஃபிர்டவுஸ் வாங் கூறுவதைப் போல கோவில் நிர்வாகத்திற்கு இழப்பீட்டு வடிவில் எந்தவொரு பணத்தொகையையும் கொடுப்பதற்கோ அல்லது அங்கீகரிப்பதற்கோ எந்த வாக்குறுதியையும் அரசாங்கம் வழங்கவில்லை என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் இடமாற்ற விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்பட்டு விட்டதாக நேற்று வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இழப்பீட்டு தொடர்பில் எந்தவொரு உடன்பாடும் கோவில் நிர்வாகத்துடன் செய்து கொள்ளப்படவில்லை என்பதையும் அமைச்சர் டாக்டர் ஜலேஹா இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் விளக்கினார். தங்களை பொறுத்தவரையில் இவ்விவகாரத்தில் இரு தரப்பினருக்குமே சரி நிகரான வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டதே தவிர இழப்பீடு தொடர்பில் எந்த விவகாரமும் பேசப்படவில்லை என்று டாக்டர் ஜலேஹா குறிப்பிட்டார். ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு பிரதான நெடுஞ்சாலைகளில் டோல் கட்டணம் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படவிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டாத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நத்தாலிங்கி அறிவித்துள்ளார். வாகனமூட்டிகளுக்கு சுமையை குறைக்கும் அதே வேளையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வரும் மார்ச் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பின்னிரவு 12:01 மணிக்கு தொடங்கி மறுநாள் மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு மணி 11:50 வரையில் இந்த சலுகை வழங்கப்படுவதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டாத்துஸ்ரீ அலெக்சாண்டர் தெரிவித்தார். வரும் ஹரிராயா பெருநாளை கொண்டாடுவதற்கு ஏதுவாக வரும் மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிடா மாநிலத்திற்கு சிறப்பு விடுமுறை வழங்கப்படுவதாக மாநில மந்திரி பசார் டாத்துஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் அறிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற கிடா மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கிடா மாநில மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஹரிராயா பெருநாளை வரவேற்கும் வகையில் இந்த விடுமுறை வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். தவிர கிடா மாநில அரசு பணியாளர்களுக்கு ஹரிராயா போனஸ் தொகையாக தலா 1000 ரிங்கிட் வழங்கப்படுவதாக சனுசி நூர் அறிவித்துள்ளார். மலேசியாவில் முஸ்லிம் அல்லாத ஒருவர் நாட்டின் பிரதமராக வருவது தொடர்பான பரிந்துரை பொருத்தமற்றது என்று பெர்சாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டத்து ஒன் சைஃபுல் வான்ஜான் தெரிவித்துள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதைப் போல கூட்டரசின் அதிகாரப்பூர்வ மதம் இஸ்லாம் ஆகும். அந்த அதிகாரப்பூர்வ மதத்தைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் பிரதமர் பொறுப்பை ஏற்பது பொருத்தமானதாகும். இதற்கு மேலாக நாட்டின் இஸ்லாமிய சமயத்தின் தலைவர் என்ற முறையில் மாமன்னர் உட்பட சமய அம்சங்கள் பொருந்திய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் ஓர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் என்று ஒன் சைஃபுல் குறிப்பிட்டார். ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு அரசாங்கம் வழங்கியுள்ள மாற்று நிலம் விலைக்கு விற்கப்பட்டதா
அல்லது இலவசமாக கொடுக்கப்பட்டதா என்பது குறித்து அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஃபிர்டவுஸ் வாங் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். ஆலயம் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு இழப்பீடாக அரசாங்கம் எந்தவொரு இழப்பீட்டுத் தொகையையும் வழங்கவில்லை என்று பதில் அளித்திருக்கும் பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜொலேஹா முசாஃபாவிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஃபிர்டவுஸ் வாங் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் சம்பந்தப்பட்ட நிலப்பகுதியில் அத்துமீறி நுழைந்து ஆலயத்தை நிர்மாணித்துக் கொண்ட குற்றத்திற்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு அபராதம் அல்லது தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு ஃபிர்டவுஸ் வாங் பரிந்துரை செய்துள்ளார். கோவில் தரப்பினரின் நடவடிக்கையினால் ஜாக்கல் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த நிலத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக பள்ளிவாசல் ஒன்றை கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் ஜாக்கல் நிறுவனம் இழப்பீடு கோர வேண்டும் என்று ஃபிர்டவுஸ் வாங் கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாறு இழப்பீடாக கிடைக்கக்கூடிய பணம் பள்ளிவாசலை கட்டுவதற்கு உதவும் என்று அந்த மதவாதி பரிந்துரை செய்துள்ளார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. பெட்ரோல் $95 லிட்டருக்கு $2.05 பெட்ரோல் $97 லிட்டருக்கு $3.28 டீசல் தீபகற்ப மலேசியாவில் $3.03 நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஹரிராயா பெருநாளுக்கான தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஏதுவாக கிளாந்தான் மாநிலத்தில் வரும் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தானைச் சேர்ந்த முஸ்லிம் பெருமக்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்புவதற்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு விடுமுறை அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக கிளாந்தான் மந்திரி பசார் டாக்டர் முகமது நசருடீன் டவோட் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் விவகாரத்தில் கிடைத்த சுமூகமான தீர்வை வரவேற்போம் என்று நகர செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் தெரிவித்துள்ளார். ஆலய நிலம் தொடர்பான பிரச்சினை எழுந்ததிலிருந்து பிரதமர் அன்வார் இப்ராஹிம், மத்திய அரசு மற்றும் DBKL ஆகியோர் இந்த கோவிலை இடமாற்றம் செய்வதில் அனைத்து தரப்பினர்களுடனும் ஒருமித்த தீர்வு எட்டப்படும் வரை கோவில் இடிக்கப்படாது அல்லது வெளியேற்றப்படாது என்று உறுதியளித்தது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும். கோவிலின் பெயரிலேயே புதிய இடத்திற்கான நிலப்பட்டா பதிவு செய்வது இப்பிரச்சனையை சுமூகமான ஒரு தீர்வை வழங்கியுள்ளது. மேலும் இதன் தொடர்பில் கோவிலின் நிலை குறித்து இனி யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. இதற்கு முன் இந்த ஆலய நிலத்தில் ஏற்பட்ட தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நிலத்திற்கு ஆலய பெயரில் உடனடியாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீலாய் சட்டமன்ற உறுப்பினரான அருள்குமார் வலியுறுத்தினார். இதுபோன்ற ஒவ்வொரு முக்கியமான பிரச்சனையை மலேசிய சமூகத்தின் ஒற்றுமையை பிளவுபடுத்தாத வகையில் கவனமாக கையாளப்பட வேண்டும். இனிமேல் இந்த கோவிலுக்கான புதிய இடத்தை ஒட்டி யாரும் விமர்சிக்கவோ தேவையில்லாத வில்லங்கத்தை ஏற்படுத்தவோ மாட்டார்கள் என்று நம்புகிறேன். இந்த கோவில் விவகாரத்தில் அனைத்து தரப்பினரும் கேள்வி கணைகள் தொடுக்கும் செயலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஒன்றுபட்ட மலேசிய சமுதாயத்தை கட்டி எழுப்புவதோடு நாம் முன்னேறுவதற்கான செயல் திட்டங்களில் ஈடுபடுவோம் என்று அருள்குமார் குறிப்பிட்டார். கோயில் செயற்குழுவுடன் இந்த இடமாற்றம் குறித்து ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு முன் முயற்சிகளை முன்னெடுத்த டிஜிட்டல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியூ, கூட்டரசு பிரதேச அமைச்சர், துணை அமைச்சர்கள், DBKL மேயர் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்வதாக அருள்குமார் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தனது 2 பிள்ளைகளுக்கு அடையாள கார்டு எடுப்பதற்கு போலி பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பித்தது மற்றும் பொய்யான தகவலை வழங்கியது ஆகிய குற்றங்களுக்காக வேலையில்லாத நபருக்கு கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 5000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 62 வயதுடைய நபருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளையும் அவர் ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்த தவறுவாரேயானால் 17 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மேஜிஸ்ட்ரேட் அமீரா அப்துல் அசீஸ் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர் 2009 மற்றும் 2020 ஆண்டுகளில் கோலாலம்பூர் மற்றும் கப்போங் தேசிய பதிவு இலாக்காவில் உள்ள அலுவலகங்களில் இக்குற்றங்களை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாங்கூர் சபா வர்ணம் சுங்காய் ஹாஜி டோரானியில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றின் கழிப்பறை தொட்டியில் சிசுவின் உடலை வீசியதாக நம்பப்படும் தாயும் மகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த எண்ணெய் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவின் மூலம் சம்பந்தப்பட்டவர்களை போலீசார் அடையாளம் கண்டதாக சபா வர்ணம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது யூசுப் அஹ்மத் தெரிவித்தார்.
41 வயது மாது கிள்ளான் மேர்வில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் கைது செய்யப்பட்ட வேளையில் அவரின் 18 வயது மகள் கிள்ளான் மேர்வில் உள்ள ஓர் திடீர் உணவகத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தாயும் மகளும் பயன்படுத்திய புரோடுவா பீசா கார், ஆடைகள், கைபேசிகள் மற்றும் இதர சாட்சி பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நகரி சம்பிலான் நீலாய் கூபாங் தோட்ட தமிழ் பள்ளியின் 29வது விளையாட்டுப் போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மிக விமரிசையாக நடைபெற்றது. இவ்விளையாட்டுப் போட்டிக்கு சன்ஷைன் நிறுவனத்தின் உரிமையாளர் வின்சன் மரியதா சிறப்பு வருகை புரிந்து பள்ளியின் போட்டி விளையாட்டை திறந்து வைத்து உரையாற்றினார். கல்வியும் விளையாட்டுகளும் தான் ஒரு மாணவனை முழுமையடைய செய்யும். அந்த வகையில் மாணவர்கள் அனைவருக்கும் தனித்திறமை ஒன்று நிச்சயம் இருக்கும் எனவும் தன்னை அடையாளப்படுத்த உதவியது விளையாட்டு என்றும் மரியதாஸ் தனதுரையில் கூறினார். அம்பு எய்தல் பயிற்றுனர் பூபாலன் பரமசிவம் உரையாற்றுகையில் குபாங் தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக தான் இலவச பயிற்சி வழங்க முன்வருவதாக அறிவித்தார். அம்பு எய்தல் விளையாட்டு தமிழர்களின் மரபணுவிலேயே ஒட்டி இருப்பதால் இத்துறையில் முறையான பயிற்சிகள் பெற்றால் இந்தியர்கள் சிறந்து விளங்க முடியும் என பூபாலன் கூறினார். பள்ளியின் அம்பு எய்தல் விளையாட்டு அறிமுகம் செய்யும் நிமித்தமாக GS தமிழன் ரைடர்ஸ் குழுமம் பள்ளிக்கு ரிங்கிட் மலேசியா 3600 நன்கொடையாக கொடுத்து உதவி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி தமிழ்ச்செல்வி பேசுகையில் ஆசிரியர்களின் உழைப்பு, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சரவணன் மற்றும் அவர்தம் உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு, பள்ளி வாரியத்தின் தலைவர் டத்தோ சேகர் ராமன் மற்றும் அவர்தம் குழுவினர், முன்னாள் மாணவர்கள் ரமேஷ் மோகன் ஆகியோரின் ஆதரவும் இல்லாமல் பள்ளியின் இப்போட்டி விளையாட்டு சிறப்பாக நடைபெற சாத்தியம் இல்லை என்றார். சுரபானில் உள்ள தமான் தியாரா சுண்டாயான் மற்றும் பயு சுத்ரா பகுதிகளில் வாழும் மக்கள் தங்களின் பிள்ளைகளை குபாங் தோட்ட தமிழ் பள்ளியில் பதிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதுடன் வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் வரை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பதிவுகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். குபாங் தோட்ட தமிழ் பள்ளி சிறிய பள்ளியாக இருப்பினும் போட்டி விளையாட்டில் அனைத்து போட்டிகளும் மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. நேர் ஓட்டம், அஞ்சல் ஓட்டம், அழைப்பு பள்ளி ஓட்டம், குழு விளையாட்டுகள் என மிக விமரிசையாக குபாங் தோட்ட தமிழ் பள்ளி ஏற்பாடு செய்திருந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.